இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் கூட்றா சரிண்ணா. டேய் சொல்றா என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியாச்சுண்ணே. ஃபேக்டரியில பாம்பு வச்ச விஷயத்த சொல்லி அந்த அருளையும் கரிகளையும் ஃபேக்டரிக்கு வர வச்சாச்சுண்ணே. அவங்க 2 பேத்தையும் அடிச்சு ஃபேக்டரிக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்கோண்ணே. 2 பேரும் மயக்கத்துல இருக்கானுங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வச்ச பாம்பு வெடிச்சு அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற அருளும் கரிகலனும் வெடிச்சு செதறிடுவானுங்கண்ணே. டேய் எனக்கும் அதான்டா வேணும். ஐயோ என்னமா சொல்ற? அது மட்டும் இல்ல வானதி, கரிகாலனையும் அருளையும் அடிச்சு போட்டு அவங்கள மயக்கமாக்கி அவங்கள ஃபேக்டரிக்குள்ளதான் கட்டி போட்டிருக்காங்களாம். நீ இந்த விஷயத்தை உடனே எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் சீக்கிரம் காப்பாத்துமா. உடனே ஏதாவது பண்ணுமா. சரி. இத நான் இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லணுமே. வானதி, ஏய் என்னாச்சு வானதி? ஏன் இப்படி பதட்டமா வர? நந்தினி, கரிகாலன் மாமாவையும் அருள் மாமாவையும் நம்ம ஃபேக்டரியில அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்களா? என்ன வானதி சொல்ற? இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னது? அம்மா தான் இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எங்க அப்பா தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. முதல்ல இது வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஏய் நில்லு. வேண்டாம் வானதி, இது வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா அவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. முதல்ல கரிகாலனையும் அருளையும் காப்பாத்தணும். வா நம்ம போலாம். யோ என்னையா சொல்ற? உண்மையாவா சொல்ற? நான் கொடுத்த 50,000 ரூபாய் 2 கோடி ஆயிருக்கு. ஆமா சார், இது உங்க பணம் தான் சார். யோ என்னால நம்பவும் முடியலையா? ஐயோ சந்தோஷத்துல நெஞ்சு வெடிச்சு செத்துருவோம் போல இருக்கே. ஐயோ அங்கிள், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இம்மா உண்மையாதாம்மா சொல்றேன். நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. இந்த பணத்துல உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோமா. இதெல்லாம் உன்னால தானே கிடைச்சது. எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் அங்கிள். நீங்க தானே இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதனால இந்த 2 கோடியுமே உங்களுக்கு தான். இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் சம்பாரிச்சுக்கிறேன். ஐயோ ரொம்ப நல்லவளா இருக்கியம்மா. இந்த ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு தான். சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. முதல்ல இந்த விஷயத்தை எங்க அக்கா கிட்ட சொல்லணும். பாபா போலாம். வரேன். அங்கிள் வீடு இந்த பக்கம். ஐயோ சந்தோஷத்துல அதெல்லாம் மறந்துருச்சு. வரேன். ஐயோ இத திரும்பி வந்து கேட்க மாட்டேல்ல? அதெல்லாம் கேட்க மாட்டேன், எல்லாம் உங்களுக்கு தான். சரி நன்றி. வரேன். போங்க. வா. மேல போய் பார்க்கலாம். வானதி, இவங்கள மயக்கத்துல இருந்து எழுப்பி கூட்டிட்டு போயிரு. நான் பாம்பு எங்க இருக்குன்னு தேடுறேன். மாமா, மாமா இங்க பாருங்க. மாமா
வானதி ஏய் வானதி வானதி பாம் இங்க இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல பாம்பு அடிச்சிரும். இப்ப என்ன பண்றது? இத நான் பாத்துக்கிறேன். ஏய் நந்தினி வேணாம். ஏய் நந்தினி என்ன பண்ற? நந்தினி என்ன பண்ற? நந்தினி நில்லு நந்தினி. நந்தினி உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? வீட்ல யாரு? ஏங்க வீட்ல யாராவது இருக்கீங்களா? உள்ள வாங்க சார். வாங்க சார். என்ன சார் விஷயம்? சார் சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சு மோசடி பண்ண பணம்லாம் உங்க வீட்ல தான் இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.